வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கு ஒரு நாட்டு மருந்து தான் ரெடி பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், அதே மாதிரி நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்க வெயிட்டும் நல்லா ஏறுவாங்க, நல்லா புசு புசுன்னு குண்டாகுவாங்க. இது நம்ம மார்னிங் டைம் தான் கொடுக்கணும். 3 மாத குழந்தையிலிருந்து எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது நம்ம எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் உரமருந்து கொடுக்குறப்ப கொடுத்துருப்போம். உரமருந்து கொடுக்காத குழந்தைங்களுக்கு இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இந்த நாட்டு மருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தான். இது நீங்கள் உரை மருந்து குழந்தைக்கு கொடுத்துருந்தீங்க, உரைப்பான் மருந்து கொடுத்துருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். உரை மருந்து கொடுக்காத குழந்தைங்களா இருந்தால் இந்த காய் மட்டுமே நல்லா உரைச்சி நம்ம தாய்ப்பால்லையோ இல்லை பாலில் தண்ணியில் இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். நான் உரை மருந்து கொடுக்கவே இல்லை பிரணேஷ்க்கு. இந்த ஜாதிக்காய் மட்டும்தான் ஒரு 3 மாதத்துலேருந்து இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நல்லா பசி எடுக்கும், செம்மையாக பசி எடுக்கும். இது கொடுத்தா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்க நல்லா தூங்குனாலே குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். அவங்க சாப்பிட்டதெல்லாம் நல்லா ஜீரணமாகும், நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களும் இந்த காய் கொடுக்க கொடுக்க நல்லா வெயிட் போடுறது நமக்கே நல்லா தெரியும், நல்லா புசு புசுன்னு ஆகுவாங்க. இது 3 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். நான் 3 மாதத்துலேருந்து தான் கொடுத்தேன். 3 மாதத்துலேருந்து தாய்ப்பாலில் கலந்து கொடுக்கலாம். தாய்ப்பாலில் கலந்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பசும்பாலில் கூட கலந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது, அதாவது 3 மாத குழந்தை கொடுக்கும்போது இவ்வளோ உரைக்கக்கூடாது ஜாதிக்காயை. ஜஸ்ட் 1 உரை 2 உரை மட்டும் நல்லா உரைச்சிட்டு அதை தண்ணியில் இந்த பேஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய உரைச்சி கொடுக்கலாம். இருக்க நீங்கள் 2 உரை 3 டைம் உரைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவை அதிகப்படுத்தி குழந்தைக்கு கொடுக்கலாம். இது ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கும்போது நல்லா முத்துன காயாக பெரிய காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா பிஞ்சு காயெல்லாம் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நான் இன்றைக்கி தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணேன் பிரணேஷ்க்கு. குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் தாய்ப்பாலில் கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வெயிட் போடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சங்கில் ஊற்றி கொடுக்கலாம். பாலாடை இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கலாம். குழந்தைங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பசும்பால் இல்லைன்னா தாய்ப்பால் ஏதாவது கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மருந்து கொடுங்க. மத்தியானம் டே டைமில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க, நல்லா பசியும் எடுக்கும். பிரணேஷ்க்கு இது வரைக்கும் நான் ஒரு 6 ஜாதிக்காய் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் அவனுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போது இந்த ஓமம் வாட்டர் எப்படி குயிக்காக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அதை வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சிட்டு போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓமம் நம்ம ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த ஓமம் கூடவே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். குழந்தைக்கு கேஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சரியாகும். பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இந்த ஓமம் நம்ம ஒரு மிதமான தீயில வச்சு லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணியில் இந்த 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தோம் இல்லையா ஓமம், வறுத்த ஓமம், அதை சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஒரு 3 நாள் 4 நாள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கும்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இதை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சூடான தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். சப்போஸ் குழந்தை இந்த ஓமம் வாசம் கண்டிப்பாக வரும், குடிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக தேன் கலந்து கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவார்மிங் ஹோம் ரெமெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வேப்பிலை நல்லா கொழுந்து வேப்பிலையாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2லேருந்து 3 இலை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், இல்லைனா ரொம்ப கசப்பாக இருக்கும், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. கொழுந்து வேப்பிலையாக எடுத்தால் தான் கசப்பு தெரியாது. பெரிய இலையெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கசக்கும். அடுத்தது ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு, ஒரு 4லேருந்து 5 உலர் திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருள், அதாவது பனங்கல்கண்டை தவிர எல்லா பொருளையும் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. எண்ணெயெல்லாம் சேர்த்து வறுக்கக்கூடாது, சும்மாவே வறுத்துருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சீரகமெல்லாம் நல்லா பட்டு பட்டுன்னு பொரியும் இல்லைங்களா, அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதை நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு உரல்லையோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இப்போது நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 1/4 டம்ளர் வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேப்பிலை சீரகம் எல்லாமே அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே பனங்கற்கண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இதுலேயே நான் பனங்கற்கண்டும் சேர்த்துக்கிறேன். இந்த வேப்பிலையோட மருத்துவ குணமே வந்து அந்த வயிற்றில் இருக்கிற புழுக்களை எல்லாம் சுத்தமாக வந்து மோஷன் வழியாக வெளியே கொண்டு வந்துடும். அதுக்காக தான். மற்ற கேஸ் ப்ராப்ளம் இல்லை டைஜஷன் ஆகாத ப்ராப்ளம், சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற ப்ராப்ளம் எல்லாமே இருந்தாலும் அந்த பூண்டு, வேப்பிலை, சீரகம் அது எல்லாமே வந்து நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும். இப்போது நம்ம 1 டம்ளர் வச்ச தண்ணி 1/4 டம்ளர் வர அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கசாயம் மாதிரி காய்ச்சிக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் தான் வந்து கொடுக்கணும். 1 வயசுலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் மாதத்தில் வந்து நீங்கள் வாரத்தில் 1 நாள் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை மாதத்தில் 2 நாள் 3 நாள் கொடுத்தா கூட பரவாயில்ல. அந்த வயிற்றில் வந்து அந்த குடற்புழுக்கள் சேரவே சேராது. அப்படியே 1 2 இருந்தாலும் அது வந்து மோஷனில் வந்துடும். அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சங்கு, பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1 வயசு குழந்தைக்கு நம்ம வந்து 1 சங்கு கொடுத்தா போதும். 2 வயசு குழந்தைக்கு 2 பாலாடை, 3 வயசு 4 வயசுலாம் ஆச்சு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம டம்ளரில் ஊற்றி கொடுத்தாலே குழந்தைங்க குடிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பாக தான் இருக்கும் வேப்பிலை சேர்த்துருக்கிறதால. ஆனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு குடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குடற்புழு அப்படிங்கிறதே குழந்தைங்களோட வயிற்றில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது மோஷனில் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.